ஒருத்தர் வந்து ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போறாரு. மனநல மருத்துவர்ட்ட போறாரு. போயிட்டு அவர் டாக்டர் கிட்ட வந்து, "டாக்டர் டாக்டர் நான் கட்டில்ல தூங்கும்போதெல்லாம், என் கட்டில் கீழ யாரோ படுத்துட்டு இருக்க மாரி எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. ஒரு பயமா இருக்கு. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட வந்து அந்த பேஷண்ட் சொல்றாரு. அந்த டாக்டரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேஷண்ட்க்கு கவுன்சிலிங் குடுத்துட்டு, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுத்துட்டு, ஒரு அமௌண்ட்ட வாங்கிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க வாங்க, இந்த ஸ்கெட்யூல்ல வாங்கன்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி அனுப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து திரும்பவும் வரல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாக்டரும், அந்த பேஷண்ட்டும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அந்த பேஷண்ட்ட பார்த்து இந்த டாக்டர் கேட்கிறாரு, "என்னப்பா உன்ன வர சொல்லியிருந்தேனே, ஏன் கவுன்சிலிங் வரதே இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பேஷண்ட் சொன்னாரு, "டாக்டர் டாக்டர் என்னோட பெட்டு, கட்டில், மெத்த எல்லாத்தையும் நான் வித்துட்டேன். இப்போ நான் பாயில் போட்டு தரையில தான் தூங்குறேன். ஸோ எனக்கு அந்த பயமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ட்ட சொன்னோனே, டாக்டருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்மளோட வருமானம் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பெருசா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சின்னதா யோசிச்சாலே நம்மளுக்கு அதோட இது தெரிய ஆரம்பிச்சுரும். ரிசல்ட் கிடைச்சிரும்.